சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்பி. பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பிளாக் பேந்தர். ஸோ பிளாக் பேந்தர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு கரெக்டாக நம்ம இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம். 1 பில்லியன் மார்க்கை அசால்ட்டாக டச் பண்ண ஒரு படம். பெரிய எதிர்பார்ப்பில் வந்தது தான், ஏன்னா இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி வந்ததுனால. அதனாலேயே பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மார்க்கை செம்மையாகவே ரீச் பண்ணிருச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு யூனிக்கான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு லோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை காட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே இதே மாதிரி பேஸ் பண்ணப்பட்ட ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு இருக்கு. மேபி அதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தளம் பட்ட படமாக இந்த படம் இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தை சாயல் இல்லாமல் அந்த படங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம். ஸோ இந்த படத்தை பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கதை ஆரம்பிக்கிறது ஆக்லாண்ட் கலிஃபோர்னியாவில் 1992 காமிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிச்சாலோட அப்பா டிச்சாக்கா அந்த இடத்துல பிளாக் பேந்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு தன்னோட தம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு வார்டாக லைக் வெளியாட்களில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழவு பார்க்குற ஆளாக பார்த்தீங்கன்னா அவர் வெளியே அமைச்சிருக்காரு. அப்படியே அவர் இருக்கும் வைப்ரேனியம் நம்ம வக்காண்டால வந்து திருடப்பட்டிருக்கு. கரெக்டாக அது எந்த இடத்துல இருக்குது, எங்கே அதை அடித்து எப்படி எஸ்கேப் ஆயிருப்பானுங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நம்ம தம்பி மேலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்ததுனால சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். பட் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு வக்காண்டான சேர்ந்தவர் தான் சூரி. இந்த வக்காண்டாவில் வெளியே தந்து நீ தான், உனக்கு வக்காண்டாவுக்கு உனக்கு தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. வெளியே இருக்கிற நம்ம மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம பாதுகாக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக வைப்ரேனியம் தேவை. வைப்ரேனியத்தை வச்சு தான் அவங்கள பாதுகாக்க முடியும். இதெல்லாம் வக்காண்டா பார்த்துக்கிட்டு வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல அந்த ரெண்டு பேருக்கும் வச்சு சண்டை வருது. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டுன்ற மாதிரி தான் தோணும். டிச்சாக்கா என்ன நினைக்கிறாரு, அவர் வந்துட்டு இந்த வைப்ரேனியம் எல்லாமே இங்கே தான் இருக்கணும், இது வக்காண்டாவை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பட் அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா இந்த வக்காண்டாலே இருந்தால் அது எதுக்குமே செயல்படாது, வெளியே இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. ரெண்டு பேர் பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா வைப்ரேனியம் சப்போஸ் வெளியே போச்சுன்னா அதை வச்சு ஏகப்பட்ட பேரழிவு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வெப்பன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ அயன்மேன் டெக் வச்சு ஆர்மர் வாசன்ற அந்த ஒரு சண்டை நடச்சில கிட்டத்தட்ட அதே மாதிரி நடக்கலாம். அதை கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட் டேக்கு வந்தால் இங்கே நம்ம பிளாக் பேந்தரை காட்டுறாங்க. பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டிராஃபிக் இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றுறாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நாக்கியா இருக்காங்க. நாக்கியா பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அரசராக பதவி வைக்க போகிறாரு, அதுக்கு நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாக்கியாவை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் கண்ட்ரிக்கு வராங்க. அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. ஸோ இப்போ பிளாக் பேந்தர் அடுத்த அரசராக பதவி வைக்க போகிறாரு. அதுக்கான ஒரு சடங்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல 5 ட்ரைப்ஸுமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தரை சவால் பண்ணல, எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பாக்கோ ஜபாரி ட்ரைபை சேர்ந்தவர். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரங்க வழி போடுறவங்க கிட்டத்தட்ட ஒரு குரங்கு வேஷத்தில் தான் இருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சண்டையுமே எப்படியும் நம்ம பிளாக் பேந்தர் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூரி பிளாக் பேந்தருக்கு ஒரு புது சூட்டை காட்டுறதுக்காக போவாங்க. அந்த இடத்துல தான் இந்த பர்பிள் அண்ட் பிளாக் கலர் சேர்ந்தா அந்த ஒரு காம்பினேஷன் சூட்டை நம்ம சேலக்கு பார்த்தீங்கன்னா ஷூரி இன்ட்ரோடியூஸ். ஷூரிக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் நிறையவே இருக்குது அப்படின்றது அங்கேருந்து கட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா எரிக் அப்படின்னு சொல்லியிருப்போமே, நம்ம கில்மாங்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2-3 பேர் சொல்லுவாங்க, நம்ம கில்மாங்கர்னு வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஒரு மியூசியமில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வைப்ரேனியத்தை ஆட்டையை போட்டுட்டு வருவாங்க. பக்கத்துலேயே ஒரு மாஸ்க்குமே பார்ப்பாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் பல நேரம் கில்மாங்கர் ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு தான் வருவார். அதை ஹிண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துலையுமே இந்த மாஸ்க்கை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அந்த மியூசியம்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்த ஒரு வைப்ரேனியத்தையுமே திருடிட்டு வந்துருவார். இந்த படத்தோட வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவில் வாருக்கு அப்புறம் இந்த படத்தோட வில்லன் இந்த கில்மாங்கர் தான் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன். என்னோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அது மாதிரியே தான், வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்காக இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வைப்ரேனியத்தை யூஸ் பண்ண நினச்சவர் தான் இந்த வில்லன். அப்படி பார்த்தீங்கன்னா சைடில் டிச்சாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா டிச்சாக்கா மாதிரி வைப்ரேனியம் வக்காண்டாக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறவர். ஸோ அவங்க அப்பா ஐடியல்ஸை பசங்களுமே தத்தெடுத்துருக்காங்கன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொரியாவில் ஒரு ஆப்ரேஷனுக்காக நம்ம நக்கியா ஒக்கோய் எல்லாருமே போகிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு பெரிய சண்டை நடந்துக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ராசியுமே காட்டுறாங்க. ஏஜென்ட் ராஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கேருந்து கிளாவை தூக்கிட்டு போய் விசாரணை பண்ணுற இடத்துல நம்ம கில்மாங்கர் வந்து அவரை கடத்திட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல தான் கில்மாங்கர் கடத்தில் இருக்கிற அந்த ஒரு நெக்லஸில் அதில் இருக்கிற ரிங்கை நம்ம பிளாக் பேந்தர் நம்ம டீச்சர் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை ட்ரஸ்க்கு அடிபட்டுருக்கு. ஸோ அவரை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா நக்கியாவை காப்பாற்ற போய் தான் அவருக்கு அடிபட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து வக்காண்டாக்கு தூக்கிட்டு போய் தான் அவரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஷூரி மூலமாக பார்த்தீங்கன்னா அப்படி அவரை காப்பாற்றிடுறாங்க. இந்த பக்கம் அவர் கூட பார்த்தீங்கன்னா வக்காபி இருக்கார். வக்காபிக்கு ஆரம்பத்தில் நம்ம டிச்சாக்கா மேலே ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கிளாவை எஸ்கேப் ஆக விட்டதுனால இவன் அந்த அரசபதிக்கு சரிப்பட்டு வரமாட்டான் போல அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு பிளாக் பேந்தர் அந்த அரசபதிக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கில்மாங்கர் கிளாவை கொண்டு தூக்கிட்டு வந்திருப்பான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவன் அவனோட பெட்டர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் மேலே அவர் பக்கம் கவனம் திரும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அரசவைக்கு வந்து அங்கே 2 பேருமே அவங்க 2 பேர் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு
எனக்குமே இந்த த்ரோனுக்கான முழு உரிமை இருக்குது, நானும் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான், நான் உன்னை சவால் எடுக்கிறேன், என் கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு போகுது. ஸோ ஃபைட்டில் எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம கில்மாங்கர் பிளாக் பேந்தரை தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்துமே கீழே தூக்கி போட்டுறாரு. எக்ஸாக்ட்லி காமிக்கில் வந்து அதே பேனல் இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து கீழே பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா சாகலை. அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா ஜபாரி ட்ரைப் அப்படியே வர காப்பாற்றி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நாக்கியா பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. சைடில் கில்மாங்கர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பை எடுத்தது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே எரிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் த்ரோன்லேயுமே போய் பார்த்து உட்காந்துடுறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருந்த அந்த மோதிரம் இப்போ நேராக கைக்கு வந்திருக்கும், அரச பதவி எடுத்துட்டேன்றதை காட்டுறாருல. அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நேராகவே அந்த வைப்ரேனியம் வெப்பன்களை எடுத்து சண்டை போடுறதுக்காக நம்ம கில்மாங்கர் ரெடி ஆகிட்டு இருக்கான். சைடில் பார்த்தீங்கன்னா வக்காபி சொல்லுவார், நம்மளோட வார்டாக்ஸ் எல்லாருமே நியூயார்க், ஹாங்காங் அண்ட் லண்டனில் ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துலேயே இந்த 3 சிட்டிஸில் தான் அந்த சாங்டம்ஸ் இருக்கிற மாதிரியுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த 3 சிட்டி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சிட்டியோ, அதனால் சொல்கிறாங்களோ என்னவோ. சைடில் உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்த நம்ம பிளாக் பேந்தருக்கு அந்த ஹார்ட் ஷேப் பொம்மையுமே கொடுத்து அவருமே எப்படியோ பொழைக்க வச்சிடுறாங்க. அங்கேயும் பிளாக் பேந்தர் சூட்டையுமே கொடுத்துட்றாங்க. அங்கே நம்ம ஜபாரி டைப்பை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா இவரை உதவிக்கவே கூப்பிட்றாரு. ஆரம்பத்தில் வரமாட்டேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுவார். இவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்ற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஃபைட்டிங்கன்னா நம்ம பிளாக் பேந்தருக்கும் கில்மாங்கருக்கும் செம்ம சண்டை நடக்கும் அந்த சானிக் ட்ரெயின் போகிற இடத்துல. இதுக்கு முன்னாடியே அந்த சானிக் பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஷூரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. அதே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸோ நம்ம பிளாக் பேந்தருக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அதை வச்சே பார்த்தீங்கன்னா இடத்துல எப்படியோ கில்மாங்கரையுமே போட்டு தள்ளிடுறாரு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிற இடத்த நான் பார்க்கணும், எங்கள் அப்பா அது நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு கூப்பிட்டு போனதுனால அங்கே இடத்துல காட்டுறாரு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கில்மாங்கரோட டைலாக் சொல்லியிருப்பார், சன் நெவர் செட் இந்த வக்காண்டன் எம்பையர் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சூரியன் மறைகிற மாதிரி நம்ம கில்மாங்கருமே செத்து போயிடுறாரு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்மாங்கரோட டைலாக்மே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்னோட முன்னோர்களை மாதிரி என்னையும் கடலை தூக்கி போட்டு உறவுகளை விட சாவே பெருசுன்னு நினச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம அழுத்தமான டைலாக்காக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் எப்படி அந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வைப்ரேனியம் கிடைக்கணும், அவங்க எல்லாருமே இந்த வைப்ரேனியத்தோட ஆக்சஸ் வேணும், நாமளும் மற்ற நாடுகளுக்காக நம்ம வைப்ரேனியம் டெக்னாலஜியில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணி அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம பிளாக் பேந்தர் ஆக்சுவலி உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நான் வைப்ரேனியத்தை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா நம்ம பக்கியை காட்டியிருப்பாங்க. பக்கி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் உல்ஃபாக இருந்திருப்பார். ஷூரி அவர் மைண்டில் இருந்த எல்லா பிரச்சனைகளையுமே கிளியர் பண்ணி இப்போ அவனை ஒரு சாதாரண ஆளாக மாற்றி வச்சுருக்காங்க. இதிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வார் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். பிளாக் பேந்தர் வில் ரிட்டர்ன் இன்ஃபினிட்டி வார் அப்படின்றதோட படத்தை முடிச்சிருந்திருப்பாங்க. உண்மையாக இது செம படம் தாங்க. அண்ட் நான் வழக்கமாக சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த வில்லனோட ஐடியாலஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும், ஒன்றும் மேலோட்டமாலாம் இருக்காது, ஒரு பெரிய கதை. அது ஆக்சுவலி அந்த பிளாக்ஸு அந்த கருப்பு மக்கள் அந்த அடிமைப்படுத்தப்பட்ட விஷயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளே போக போக அது ரொம்பவே டார்க்காக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா அது இன்னுமே டெரிஃபிக்காக இருக்கும். இந்த படத்தோட வேஸ்டக்கெல்லாம் என்னென்னு பார்த்தலாமா, நம்ம பிளாக் பேந்தர், நக்கியா அப்புறம் ஒக்கோய் 3 பேரையும் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கு போகும்போது அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, பிளாக், ரெட் அண்ட் க்ரீன். 3 ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்கவே வந்துட்டு நம்ம நக்கியா இந்த மாதிரி க்ரீன் ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பா. அதோட ட்ரைபை குறிக்கிற சிம்பிள் கூட. நம்ம பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாப்பில். அண்ட் இந்த பக்கம் ஒக்கோய் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, கண்ட்ரியில் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரியே. பார்த்தீங்கன்னா இதை மட்டும் குறிக்கிறது கிடையாது, இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்ரிக்கனோட அந்த நேஷனல் ஃப்ளாகை தான் குறிக்குது. ஆஃப்ரிக்கன் ஃப்ளாக் மாதிரியே இவங்க ட்ரெஸ்ஸையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பாக்கு ஒரு டைலாக் சொல்லுவார், Glory to Hanuman. க்ளோரி டு தி ஹனுமான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நம்ம கும்பிடுவோம்ல, அவங்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா குரங்குகளை நிறைய வழிபடுற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. குரங்கு மாஸ்க்கு அண்ட் அவங்களோட இடத்துலையுமே குரங்குகளை வச்சு தான் நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க குரங்குகளை வழிபடுறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹனுமானியுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்கே கட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் தான் என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறாங்களே, அதனால் இந்த டைலாக்கே கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் நம்ம பிளாக் பேந்தர் ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா காமிக்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இதை பிளாக் பேந்தர் நேமோர் கிட்ட அப்படியே சொல்லியிருப்பார். அண்ட் இந்த சீனில் ஒருத்தரை பார்க்குறீங்களா, நம்ம சிங்கம் டு வில்லன் டேனிங்க, அவருமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்டர் ட்ரைபோட லீடராக நடிச்சிருந்திருப்பார். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம சிவில் வாரோட கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வில்லனை சாக விட்டுருக்க மாட்டார், அவனுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஆனால் இந்த இடத்துல நம்ம எரிக்க சாக விட்டுருப்பார். ஏன்னா அவன் ரொம்ப நாள் வழியில் வாழ்ந்துட்டான், இதுக்கப்புறமா நான் அவனை அந்த மாதிரி வழியில் வாழ விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை பார்த்தீங்கன்னா சாக விட்டுருப்பாரு. வக்காண்டன்ஸ் ஒரு வகை லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த படத்துக்காகவே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணப்பட்ட லாங்குவேஜ். ஆஃப்ரிக்காவோட அந்த பழங்காலத்து மொழிகளெல்லாம் வச்சு இவங்களே பார்த்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹோசா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க.
அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டான்லியோட கேமியோ. அவர் கேமியோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட். பிளாக் பேந்தர் இந்த இடத்துல போனதுக்கப்புறம் அவன் போனால் என்ன இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அவர் எடுத்துக்குவார். சின்ன கேமியோ தான், ஆனால் நல்லாயிருக்கும். வெல் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெல் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.